சரி. அடுத்ததா நாங்க பார்க்க போறது, இந்த மைத்துளை விழுகையில, இந்த மைத்துள குழாயின்ட ஆரை இருக்குத்தானே, அதுக்கும் இதுல வந்து எங்கட மைத்துள குழாயின்ட ஆரை வந்து இதற்கும் எங்கட இந்த புரையீரல் இருக்குத்தானே, இவற்ற ஆரை இந்த மெனிஸ்கஸ்ன்ற ரேடியஸுக்குமான தொடர்பு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, அப்ப இந்த மெனிஸ்கஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, இவர் என்ன அப்படி ஒரு வட்டம் வந்து அசியூம் பண்ணி கொள்ளணும். சரி. அப்ப இப்படி ஒரு வட்டத்துக்கு தான் இந்த மெனிஸ்கஸ் இந்த ஆரையா இருப்பாரு என்ன? சரியோ ரைட். அப்ப இதுதான் என்ன இந்த ஆறுக்கும் இந்த மைத்துள குழாயின் ஆர ஸ்மால் ஆருக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி பார்ப்போம். சரியா ரைட். ஓகே. அது இந்த தொடர்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நீங்க ஒரு தொடலிக்கு இருந்தீங்கன்னு சொன்னா எப்படி வருவ தொடலி. சரியோ உங்களுக்கு தெரியும். தொடலியில இருந்து மையத்துக்கு வரைஞ்சோம்னு சொன்னால் அது வந்து என்ன இருக்கும், செங்குத்தா இருக்குமே. இது நீங்க ஓயிலே படிச்ச விஷயம். அடுத்தது இதை நாங்க சொல்ற நாங்கள் மைத்துள குழாயில இந்த இது வந்து எங்களுக்கு என்னென்ன வரப்போகுது, தொடுக கோணமா இருக்க போகுது. உங்களுக்கு என்னத்துக்கும் தொடர்பு வேணும், இந்த ஆர் இருக்கும் என்ன. இந்த ஆர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவரும் வந்து என்ன கேபிட்டல் ஆர் தான். இவருக்கும் மைத்துள குழாயின் ஆரை நாங்க சொல்லுவோம் பாருங்க, இதுல இருந்து இந்த தூரம் என்ன, நம்ம வந்து எங்களுடைய என்ன மைத்துள குழாயின் ஆரை ஸ்மூலா, இவ ரெண்டு பேருக்குமான தொடர்பு தான் எங்களுக்கு வேணும். இது பாத்தீங்கன்னா செங்கோணம் கோணம். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த தொடர்பு எடுக்கலாம் பாருங்க. இவர் தீட்டான்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு என்ன 90 மைனஸ் தீட்டா. சரியோ பிறகு பாத்தீங்கன்னா இவர் வந்து 90 டிகிரி. ஏன் இது தொடலி என்று வந்தார். இது 90 மைனஸ் தீட்டான்னு சொன்னா இந்த குட்டி கோணம் இன்னண்டு வருவார், இந்த குட்டி கோணம் உங்களுக்கு தீட்டாண்டு வருவார். சரி, அந்த முக்கோணத்துல இந்த குட்டி கோணம். அப்ப இந்த முக்கோணத்தை நீங்கள் எடுத்தீங்கள் என்று சொன்னால் அதுக்கு இந்த முக்கோணத்தை நாங்க எடுப்போம். சரி, இந்த முக்கோணத்தை எடுத்தீங்கன்னா பாருங்க, இது கேபிட்டல் ஆர், இது செங்கோணம், இது ஸ்மால் ஆர், இது தீட்டா. இதுல நீங்கள் என்ன எழுதலாம், அயல் பக்கம் தெரியும், செம்பக்கம் தெரியும், கோஸ்டீட்டா சமன் ஸ்மால் ஆர் இன் கேபிட்டல் ஆர். இதான் வந்து என்ன இருக்க போகுது உங்களுக்கு, இவ ரெண்டு பேருக்கும் விடப்பட்ட தொடர்பா இருக்க போகுது. சரியா ரைட். ஓகே. அப்ப நாங்கள் அப்போது மைத்துல எழுத படிச்சாங்க எக்ஸ் சமன் 2t cos தீட்டாவின் ஸ்மால் ஆர் ரோ ஜி என்று சொல்லி இந்த தொடர்பை பயன்படுத்தி ஸ்மால் ஆருக்கு நீங்கள் கொண்டு பிரதிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்மால் ஆருக்கு பதிலாக ஆர் கோஸ்டீட்டா போடுவீங்கள். ஆர் கோஸ்டீட்டா போடிக்க இந்த கோஸ்டீட்டாவும் விட்டுப்பட்டு போய் உங்களுக்கு எச் சமன் 2t கேபிட்டல் ஆர் ரோ ஜி என்று சொல்லி வருவேன். அப்ப இந்த ஏர் சார்பா வளைவினார சார்பா இந்த மெனிஸ்கஸ் ரேடியஸ் சார்பா நாங்க என்ன சொல்ல போறோம், 2t ஆர் ரோஜியா இருக்க போற. சரியா, இந்த மேற்பரப்பு எழுக. சரியா, இதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த ஆறும் எப்ப சமனா வருவாருன்னு சொல்லி யோசிங்க பார்ப்போம். இந்த ஆறும் கேபிட்டல் ஆறும் ஸ்மால் ஆறும் எப்ப சமனா வருவார். இவ ரெண்டு பேரும் சமனா இருக்கணும்னு சொன்னா ஆறும் ஆர் கொஸ்டீட்டாவும் என்ன சமனா இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், கொஸ்டீட்டா வந்து உண்டா இருக்க வேணும். கொஸ்டீட்டா எப்போ உண்டாகும், தீட்டா 90 டிகிரி ஆயிருக்கு. அப்படியா, இல்ல, தீட்டா வந்து 0 டிகிரி ஆயிருக்கா என்ன செய்யும் உங்களுக்கு கொஸ்டீட்டா உண்டாகும். அப்ப தீட்டா 0 டிகிரி ஆயிருக்க உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னு சொன்னால் இது வந்து என்ன போய்விடும், ஒரு அரைவட்டமா போடுவேன். நீங்க சொல்லுங்க அப்போ அரைவட்டமா போனால்தான் இல்ல எங்களுக்கு இந்த வளைவண்ட ஆரையும் வளைவண்ட ஆரை கேபிட்டல் ஆர் இந்த ஸ்மால் ஆர் மைத்துள ஆர் ரெண்டுமே சமன்டா. ஏன் தீட்டா 0 பாருங்க, இதுல தொடலிக்கு நீங்களே என்ன பார்த்துட்டு இருந்த தொடலிங்க தான் இந்த வளைவண்ட தொடலிங்க தான். அப்ப இந்த ரெண்டு விடப்பட்ட கோணம் என்ன போயிட்டுது, தீட்டா வந்து 0வா போயிட்டுது. சரியா, அப்ப இதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. தொடுங்க கோணம் 0 இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸமன் 2t ஆர் ரோஜின்னு சொன்னீங்கன்னு சொன்னாலும் உண்டுதான், 2t கேபிட்டல் ஆர் ரோஜின்னு சொன்னீங்கன்னு சொன்னாலும் உண்டுதான். எல்லாமே என்ன கொண்டு கொண்டு சமனா இருக்க போறாரு. கொஸ்டீட்டா வந்து கொண்டா போயிட்ட. சரியா, இது விளங்கும்னு நினைக்கிறேன்.
சரி, அடுத்தது நாங்க படிக்க போறது மேலதிக அமுக்கம்னு சொல்றோம் நாங்க. ஏன்னா அல்லாட்டி இங்கிலீஷ்ல எக்ஸஸ் ப்ரெஷர் சொல்லுவோம். அது என்ன எக்ஸஸ் ப்ரெஷர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு நீர்த்துளி ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், என்ன ஒரு நீர்த்துளி எடுத்தீங்கன்னு சொன்னால், நீர்த்துளிக்கு வெளியில் இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் பையன்னு சொன்னால், இந்த நீர்த்துளிக்கு உள்ளே இருக்கிற அமுக்கம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மேற்பரப்புலயும் விசையால். ஏன்னா நான் சொன்னால் இந்த மேற்பரப்பை வந்து நாங்கள் என்ன சொல்லலாம், அந்த பலூன் மாதிரி யோசிச்சிங்கன்னு சொன்னா ஒரு இறுக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறாள். என்ன செய்ய மாட்டோம், இந்த அமுக்கம் வந்து உள்ளுக்கு என்ன செய்யுமா மாறப்போகுதா, இந்த அமுக்கம் கூடவா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ரைட், ஓகே. அது என்னென்ன வருதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இந்த மேற்பரப்புல இருக்கிற விசைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எல்லா பக்கமும் என்ன செய்ய போகுது, இப்படி 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 எல்லாம் இருக்க போகுது. அப்ப அது வந்து எல்லா இடம் இருக்கிற இடங்களுக்கு என்ன செய்யும், அந்த விசையை பார்க்க இயலாது. அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த திரவத்துளியை வந்து அப்படியோ ரெண்டா வெட்டி போட்டு என்ன செய்ய போறோம், நாங்க பார்க்க போறோம். ரெண்டா வெட்டிட்டு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பாதியை நாங்க எடுத்து பார்க்கணும். ரெண்டா வெட்டிட்டு, சரியா? இல்ல ஒரு பாதி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பாதி இப்படி வருவார். என்ன இப்ப ஒரு தேசிக்க இந்த பாதி துண்டு மாதிரி வருவார். என்ன சரி, அதுல மேற்பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேற்பரப்புல இந்த இடத்துல என்ன இந்த தொடலி வழியே என்ன செய்ய போகுது, மேற்பரப்பு விசை தாக்க போகுது இஞ்சாலி பக்கம். இதே மாதிரி மற்ற பாதையில என்ன செஞ்சிருப்பா, நீங்க வெட்டினால இந்த பாதையில இஞ்சாலி பக்கம் விசை தாக்கம். ஏன்டா இது ரெண்டையும் சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா ஒன்று ஒன்று கேன்சல் ஆகி என்ன செஞ்சிடும், பேலன்ஸ் ஆகி போய். சரி, அப்ப நான் இதை பற்றி பார்க்க போறோம். இதுல ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்க போறோம். இப்போ எவ்வளவு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த வளைவுல இந்த பக்கம் மட்டும் இல்ல, இதுலயும் தாக்கும். என்ன இப்படியே என்ன அந்த பக்கம் என்ன தாக்க போகுது. எவ்வளவு விசை தாக்குது, மேற்பரப்பால வர விசை கீதர சொன்னீங்கன்னு சொன்னா இந்த இது என்ன, இது வட்டத்தின் சர்க்கம்பரன்ஸா இருப்பாரு. அப்ப 2πr மொத்தம் எவ்வளவு விசை தாக்குது, 2πrt என்ற விசை தாக்கு. சரியா, ரைட், ஓகே. இதை விட இந்த அமுக்கத்தால வர விசைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அங்க வெளியில இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் நான் அதை P1 இருக்கிறேன், உள்ளுக்கு இருக்கிற அமுக்கத்தை நான் ஒரு P2ன்னு சொல்லி எடுக்கிறேன். சரியா, ரைட், ஓகே. அமுக்கத்தால விசை எப்படி தாக்கும்னு சொன்னா தெரியும். அமுக்கத்தால தாக்குற விசை வந்து தாக்குற தளத்துக்கு செங்குத்தா தாக்கும்னு சொல்லி நாங்க படிச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெளியில இருந்து இந்த விசைகள் எல்லாம் என்ன செய்ய போகுது, P1ஆல வர விசைகள் இப்படி வந்து என்ன செய்ய போகுது, இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு செங்குத்தா வந்து என்ன செய்ய போகுது, தாக்க போகுது. சரியா, அப்ப இதால வர நாங்க விசைய காண்றதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மேல இருந்து கீழே தாக்குற விசையும் கீழே இருந்து மேல தாக்குற விசையும் ஒன்று கேன்சல் பண்ணிடுவார். அதே மாதிரி இவற்ற நிலைக்குத்து கூறு வந்து என்ன செஞ்சிடுவார், இந்த விசைக்கு வந்து நிலைக்குத்து கூறும் இருக்கும், கிடக்கூறும் இருக்கும். இவருக்கு நிலைக்குத்து கூறும் இருக்கும், கிடக்கூறும் இருக்கும். அப்ப நிலைக்குத்து கூறு கேன்சல் பண்ண கிடக்கூறு மட்டும்தான் மிஞ்சு. இப்போ கடைசியா பார்த்தா இவருக்கு மிச்சமா இருக்கிறவங்களுக்கு என்ன, இந்த கிடக்கூறுகள், இங்க சின்ன சின்ன கூறுகள், இப்படியும் கிடக்கூறுகள் தான் என்ன செய்ய போகுது, மிச்சமா இருக்க போது நான் மஞ்சள் கலர். அப்ப இதை நாங்க சொல்லி படிச்சனால இந்த கிடக்கூறுகளால தாக்குற வரப்போற விசைய காண்றதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி, இந்த கிடக்கூறுகள் வந்து மொத்தமா இந்த வட்டத்தின் பரப்புல தாக்குற மாதிரி நீங்க ஒரு முப்பரிமாணத்தை எடுத்து யோசிச்சீங்கன்னு சொன்னா, இந்த வட்ட பரப்புல தாக்குற கிட விசைகள் என்ன யோசிச்சீங்கன்னு சொன்னா, அந்த கூறெல்லாம் போய் என்ன செய்யும், இந்த பக்கத்துல இந்த பகுதியில என்ன செய்ய போகுது, தாக்குற மாதிரி நாங்க யோசிக்கலாம். அப்ப இந்த பரப்பு தர என்ன ப்ரெஷர் வந்து நாங்க படிச்சனாங்க P is equal to F/A சொல்லி. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் F7 P/A. அப்ப நீங்க விசைய காண்றதுக்கு P1 தர என்ன செய்யலாமா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வெளிப்பரப்பு படிச்சனாங்க. வெளிப்பரப்பு வந்து கோளத்துக்கு நான் சொன்னான் 4πr². அப்ப இதுல வந்து பாதி பரப்பு வந்து 2πr² வரும். ஆனா நாங்க அதை போட மாட்டோம். ஏன்னு சொல்றேன், இந்த விளைவுகள் விசைகள் எல்லாம் என்ன செய்யுதான், விளைவுலா தாக்குற பரப்புண்ட நிகர பரப்பு வந்து இந்த வட்டத்தின் பரப்பு தானா. சரியா, அப்ப அதனால P1 தர πr² தான் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு இஞ்சால தாக்குற விசையா இருக்க போகுது. ஓகேவா, அதே மாதிரி நீர்மூலக்கூறுகளால P2 உள்நோக்கி தாக்குற விசையை நீங்க அதை மாதிரி யோசிக்கலாம். இதே மாதிரி எதிர் திசையில யோசிச்சீங்கன்னு சொன்னால் நிலைக்குத்து கூறுகள் கேன்சல் ஆக இஞ்சாலி பக்கம் உங்களுக்கு வரப்போற விசை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இங்கால P2 தர πr². சரியா, இந்த பாதி துண்டுல தாக்குற 3 விசையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், கண்டுட்டோம். அப்ப இவருக்கு நாங்கள் சமநிலை எழுதினோம்னு சொல்லி சொன்னால்
இவற்ற சமநிலைக்கு நாங்கள் சமன்பாடு எழுதணும்னு சொன்னால் கிடையா இஞ்சால நோக்கி தாக்குற விசை என்னென்ன? கிடையா வலப்பக்கம் தாக்குற விசை பார்த்தீங்கன்னா P1 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2 பை ஆர் டி. என்ன இந்த விசையும் வலப்பக்கம் தான். இடப்பக்கம் தாக்குற விசை இவர் அது சமனா இருக்கு ஒன்றுமா இருக்கு P2 தர பை ஆர் ஸ்கொயர். சரியோ, இந்த சமன்பாடை பார்த்து ஆர் பெரிய அமுக்கம்னு சொல்லுங்க பார்ப்போம். P1 P2 பெரிய அமுக்கம்? P1 பெருக்கத்தோட 2 பை ஆர் டி கூட்டி தான் என்ன செய்யறாரு P2 வார. அதனால P2 தான் என்ன இருப்பார் எங்களுக்கு பெரிய அமுக்கமா இருப்பார். சரியா, அப்ப நாங்கள் P1 அங்கால கொண்டே கழிச்சோம்னு சொன்னால் P2 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் P1 பை ஆர் ஸ்கொயர் சமன் 2 பை ஆர் டி. என்ன இதுல பை ஆர் ஸ்கொயர் அப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு P2 மைனஸ் P1 வருவார் பக்கெட்டுக்கு சமன் இஞ்சால 2 பை ஆர் டி. பை ஆர் ஸ்கொயர் வந்து 2 பை ஆர் டி. அப்ப பை ஆர் ஸ்கொயர் வந்து பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வருவார் P2 மைனஸ் P1 சமன் 2t கீழ் ஆர்ன்னு சொல்லி வருவார். சரியா, அப்ப இந்த P2 மைனஸ் P1 பாத்தீங்கன்னு சொன்னால் நீருக்குள்ளே இருக்கிற அமுக்கத்துக்கும் நீருக்கு வெளியில இருக்கிற அமுக்கத்துக்கும் முடியலான வித்தியாசம். அது என்னென்ன வருது உங்களுக்கு 2t கீழ் ஆர் வருது. அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் P2 மைனஸ் P1 டெல்டா பின்னு சொல்றாங்க மேலதிக அமுக்கம். என்ன மேலதிக அமுக்கம்? நீர்த்துளிக்கு வெளியில இருக்கிற அமுக்கத்தை விட நீர்த்துளிக்கு உள்ள எவ்வளவு அமுக்கம் கூடவா இருக்கு? எவ்வளவு கூடவா இருக்கு? 2t/r அமுக்கம் கூடவா இருக்குது. சரியா, அப்ப இது உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, இதே மாதிரி சவக்கார குமிழியை நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னால் சவக்கார குமிழிக்கு தெரியும் உங்களுக்கு வெளியில ஒரு மேற்பரப்பு இருக்கிற மாதிரி உள்ளேயும் என்ன செய்யும் இன்னொரு மேற்பரப்பு இருக்கும். அப்ப உள்ளேயும் ஒரு மேற்பரப்பு இருக்கிற காரணத்தால அங்க 2 பை ஆர்டி வராது. அங்க எத்தனை ஆர்டி வரும் 4 பை ஆர்டி வரும். அப்ப இந்த தொடர்பும் நீங்க போட்டு சுருக்கி எடுக்க உங்களுக்கு இதுல குரூப் எல்லாம் 4 பை வந்துச்சுன்னா இங்க வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது உங்களுக்கு சவர்க்கார குமிழி இந்த மேலதிக அமுக்கம் டெல்டா பி சமன் 4t/r வரும். கவனமா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. திரவத்துளிக்கு வந்து மேலதிக அமுக்கம் 2t/r, சவர்க்கார குமிழிக்கு வந்து மேலதிக அமுக்கம் 4t/r சொல்லி. சரியா, ரைட், ஓகே. இதுல வந்து டி என்றது மேற்பரப்பு விசை, ஆறுன்றது வந்து இந்த குமிழியின் ஆறு நீர்த்துளி என்றால் நீர்த்துளியின் ஆறு அல்லது சவக்கர குமிழியின் ஆறு. அப்ப இந்த மேலதிக அமுக்கம் நாங்க இப்ப ரிவைஸ் பண்ணி இருக்கிறோம். சரியா, சரி. அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இந்த மேலதிக அமுக்கம் படிச்சிருக்கிறோம். மேலதிக அமுக்கம்னு பாத்தீங்கன்னா திரவத்துளிக்கும் ஒரு சவர்க்கார குமிழிக்கும் வந்து என்ன திரவத்துளிக்கு வந்து நாங்க சொன்னாங்க மேலதிக அமுக்கம் டெல்டா பி வந்து 2t/r சொல்லி சவர்க்கார குமிழிக்கு டெல்டா பி வந்து நாங்க சொல்லிட்டோம் 4t/r சொல்லிட்டோம். சரியோ, ரைட், ஓகே. அப்ப மேலதிக அமுக்கம்னா என்ன? வெளியில இருக்கிறத விட உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் அவ்வளவு கூட. அப்ப உள்ளுக்கதான் கூட அமுக்கம். சவக்காரத்துக்கும் அப்படிதான் உள்ளுக்கதான் கூட அமுக்கம். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த வளைவுக்கு உள்ள எப்பவுமே அமுக்கம் என்ன இருக்கும்? கூடவே இருக்கும். இந்த வளைவுக்கு உள்ள அமுக்கம் கூட, வளைவுக்கு வெளியில அமுக்கம் குறைவு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, ரைட், ஓகே. இப்ப இதுல மேலதிக அமுக்கத்தை வச்சு மைத்துளை எழுகை வந்து எவ்வளவு காண்ற ஒரு வழி வந்து இருக்கு. சரியா, ரைட். அதை ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். அதை வந்து நாங்க சொன்னோம்னு சொல்றோம். இந்த மயிர்த்துளை எழுகையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மயிர்த்துளை எழுகையில எங்களுக்கு இந்த எச்ச காண்றதான் எங்களுக்கு தேவை. நாங்க முதல்ல என்ன செய்த நாங்கள் இந்த மேற்பரப்பு விசையால மேல் நோக்கி தாக்குற விசை வந்து 2 பை ஆர் டி கோஸ் டீட்டான்னு சொல்லி வந்தது. அதை பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரோ ஜின்னு சொல்லி இந்த திரவத்தின் நிறைக்கு சமப்படுத்தி கண்டுனாங்க. இப்ப மேலதிக அமுக்கத்தை வச்சு என்ன செய்ய போறோம்? அதை காண போறோம். எப்படி காண்றன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, ரைட், ஓகே. அதுக்கு சிம்பிளான வழி என்னன்னு சொன்னால் ஒரு திரவத்தின் ஒரே மட்டத்தில் இருக்கிற அமுக்கங்கள் நாங்க என்ன சொல்லுவோம் எப்பவுமே சமனா இருக்குன்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற அமுக்கத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று கொண்டு சமன். இதுல இருக்கிற அமுக்கத்தை நீங்க என்ன எடுக்கலாம்னு சொன்னால் வளிமண்டல அமுக்கம் பையன்டா இந்த திரவத்தின் இந்த மேல் மட்டத்தில் இருக்கிற அமுக்கம் என்ன இருப்பார்? பையா இருப்பார்.
அப்ப இந்த திரவத்தின் இதுல இந்த மட்டத்தில் இருக்கிற அமுக்கம் என்ன இருக்க வேணும்? பையா இருக்க வேணும். அப்ப நாங்க சொல்றோம் இதுல இருக்கிற அமுக்கம் பைதானன்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப பார்ப்போம். இதுல இருக்கிற அமுக்கம் வெளியில பார்த்தீங்கன்னு சொன்னா பை என்ற அமுக்கம் இருப்பேன். வளிமண்டலம் தானே, ரைட். மேலதிக அமுக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, வளைவு வந்து இப்படி இருக்கிற என்ன இதுல இருக்கிற அமுக்கம் அவ்வளவு கேட்டால் வளைவுக்குள்ள என்ன செய்யுது? வளைவுக்குள்ள நாங்க என்ன சொன்னாங்க, இது திரவத்துளி. வளைவுக்குள்ள 2T/r என்ற அமுக்கம் கூட. அப்ப வளைவுக்கு என்ன செய்யறோம்? இங்க வளைவுக்கு வெளியில வாரம். அப்ப அமுக்கம் குறைவு. குறைவுன்னு சொன்னால் பை மைனஸ் என்ன இருக்க வேணும்? 2T/r என்ற அமுக்கம் உங்களுக்கு இருக்க வேணும். இது விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப இதுல இருந்து h தூரம் என்ன செய்யறோம்? நீருக்குள்ளால போறோம். அப்ப நீர் அமுக்கம் உங்களுக்கு தெரியும் என்ன? h உயரத்தால வர நீர் அமுக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். h உயரமான தண்ணி வந்து அதுண்ட பாரத்தால வர நீர் அமுக்கம் வந்து நாங்க சொல்லுவோம் h(ρg)ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப h(ρg)என்றது வந்து நீரால வர அமுக்கம்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எச்சால நீர் அமுக்கம் வந்துச்சுன்னா இதுல வர அமுக்கம் உங்களுக்கு என்ன இருப்பதுனா பை மைனஸ் 2T/r பிளஸ் h(ρg)ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடே ஓம்டா ஓம்டா இப்ப நீரால வார அமுக்கம் h(ρg)ன்னு கூட்டிட்டோம்னா இதுல வார அமுக்கம் நாங்க சொல்லிட்டோம் பை மைனஸ் 2T/r பிளஸ் h(ρg)ன்னு. ஆனா முதல்ல என்ன சொன்னாங்க? ஒரே மட்டத்துல நீருண்ட அமுக்கம் சமன் என்று சொல்லி இதுல இருக்கிற அமுக்கமும் சமன் என்று சொன்னாங்க. அப்ப இவர் இதுல இருக்கிற அமுக்கம் நாங்க முதலே சொன்னாங்க பை என்று. ஆனா இப்ப நாங்கள் கண்டிருக்கிறோம் இதண்டு. அப்ப இந்த ரெண்டு அமுக்கம் என்னவா இருக்க வேணும்? கொண்டு சமனா இருக்க வேணும். சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? ரெண்டு பேரையும் சமப்படுத்த போறோம். என்னண்டு? பை சமன் பை மைனஸ் 2T/r பிளஸ் h(ρg). சரியா? இதுல நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விட்டுட்டேன். இதுல நான் ஆறு என்று போட்டது என்ன? இந்த வளைவுண்ட ஆறு. இந்த வளைவுண்ட ஆறு என்று சொன்னா என்ன? இந்த என்ன சொன்னா இந்த மெனிஸ்கஸ் ரேடியஸ் என்ன? சரியோ, இது மயிர்த்துளைன்ற ரேடியஸ் இல்லை. அதை கவனத்துல கொள்ளுங்க. அப்ப இதுல உண்மையில நான் அங்க படிக்க கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி படிச்சு நாங்கள் இல்லைன்னு கேபிட்டல் ஆரத்தான் நான் என்ன செய்யறேன் இதுல கதைக்கிறேன் என்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? ரைட். அப்ப கேபிட்டல் ஆர்ன்றபடி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு பையும் வெட்டுப்படுவார். 2T/r நாங்கள் இஞ்சால கொண்டு வரலாம். சமன் உங்களுக்கு h(ρg). இதுல எச்ச கண்டிங்கன்னு சொன்னா ரோஜியை கொண்டு என்ன செய்யணும்? இஞ்சால பிரிக்க வேணும். அப்ப h சமன் உங்களுக்கு என்னண்டு வருவார் என்றால் h சமன் 2T கேபிட்டல் ஆர் ரோஜி என்று சொல்லி வருவார். அப்ப இதுதான் நாங்க முதலும் கண்ட என்ன? h. இந்த கேபிட்டல் ஆர்ன்றது இந்த வளைவுண்ட ஆறு. இந்த கேபிட்டல் ஆருக்கு பதிலாக நீங்கள் ஸ்மால் ஆர் என்கிள் கொஸ்டீட்டா போடலாம். என்ன முதல் படிச்ச தொடர்பை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி போடலாம். அப்போ இதுலேருந்து நீங்கள் எச்ச திருப்பி இங்கே கண்டிங்கன்னு சொன்னால் h(2t cos(θ)) ஸ்மால் ஆர் ரோஜி என்ற இது வந்து என்ன செய்வார் உங்களுக்கு வந்து கொள்ளுவேன். சரியா? ரைட். அப்போ இதான் வந்து மேலதிக அமுக்கத்தை வச்சுக்கொண்டு இந்த மயத்துளையை காட்டுற முறை. இது வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ்ல எஸ்ஏலையும் வந்து நிறைவேறக்கும் சில இடங்கள்ல கேட்டிருக்காங்க. சரியான ஒரு ஈஸியான முறை. அப்ப இதை நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதை வந்து நாங்கள் இதில் இருக்கிற அமுக்கம் ஏபிசி என்ற புள்ளிகள்னு சொன்னால் அந்த அமுக்கங்கள் எடுத்து நீங்க ரெண்டையும் சமப்படுத்தி என்ன செய்யறது இப்படி எடுத்து காட்ட வேணும். சரியா? அப்ப இது உங்களுக்கு குயிக்கா நான் ரிவைஸ் பண்ணியிருக்கிறேன். அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த விஷயம் பார்ப்போம். அடுத்தது இந்த ரெண்டு சோப் பபிள்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று என்ன செய்யலாம்? இணையலாம். அப்போ ரெண்டு சோப் பபிள்கள் என்ன செய்யலாம்? ஒன்றோட ஒன்று நீங்க இப்போ முட்டைகள் ஊதி பார்க்க பபிள்ஸ் ஊதி பார்க்க இந்த சோப் பபிள்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ரெண்டு பபிள்ஸ் சேர்ந்துருக்கிறன்ற மாதிரி எல்லாம். அப்போ அது வந்து என்ன நடக்கலாம்னு சொன்னா என்ன சோப் பபிள் ஒன்று வெளியில இருக்கிற ஒன்று இப்படி போய் இணையலாம். அல்லது ஒரு சோப் பபிளுக்கு உள்ளே என்ன செய்யலாம்? இன்னொரு சோப் பபிள் இப்படி இணையிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் நடக்கலாம். சரியா? ரைட். அப்ப
அப்படி நடக்கேக்க இந்த சோப் பபிள்ன்ற ஆரைகள் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சரியா? ரைட், ஓகே. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் சொல்றேன் ஒரு R1ன்னு சொல்லியும் இவரை நாங்கள் R2ன்னு எடுத்தோம்னு சொன்னால் வெளியில அமுக்கம் பையன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் நான் சொன்னால் வளைவுக்கு உள்ள வரைக்கும் என்ன செய்ய வேணும்? அமுக்கம் வளைவுக்கு உள்ள எப்பவுமே அமுக்கம் கூட. அப்ப உள்ளுக்க பை பிளஸ் சவர்க்கார குமிழின்னு சொல்றதால 40 சொல்லுவோம் மேலதிக அமுக்கம் R1. சவர்க்கார குமிழிக்கு நாங்க சொன்னாங்க 40 Rன்னு சொல்லி மேலதிக அமுக்கம். நீர்த்துளிக்கு வந்து நாங்க சொன்னாங்க நீர்த்துளிக்கு வந்து 2TO Rன்னு சொல்லி சவர்க்கார குமிழியில நான் 40 R. இதுக்குள்ள இருக்க மேலதிக அமுக்கம் என்ன? பை வந்து பை பிளஸ் என்ன வரப்போகுது? 40 R2 வந்து வரப்போகுது. சரியா? அப்ப எந்த அமுக்கம் பெருசுன்னு சொன்னா தெரியும். R1 பெருசாக ஏன்னா கீழே இருக்கிறால் பெருசாக இந்த அமுக்கம் வந்து மேலதிக அமுக்கம் குறையும். அப்ப இந்த அமுக்கம் குறைவு உண்மையில உள்ளுக்கு இதுக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் கூட. சரியா? அப்ப சின்ன குமுளுக்கு இந்த அமுக்கம் கூடவா இருக்கும். ரைட், ஓகே. அதே மாதிரி தான் இதையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? ரைட். இப்ப நாங்க இந்த கேஸை வந்து நாங்க முதலாக பார்ப்போம். சரியோ? அப்ப ஒரு பபுளுக்கு உள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு சவர்க்கார கும்பல் என்ன சிந்தனை இருக்கு. இதை வச்சு பார்த்தால் இந்த இடத்துல 2 பேரும் தொடுகை ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த பபுளும் குட்டி பபுளுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும், பெரிய பபுளுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். அதால இந்த ஆறை வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால் வேற ஒரு ஆரையா மாறிடும். இது இவற்ற ஆரையும் இல்லை அவற்ற ஆரையும் இல்லை, 2 பேருக்கும் நாங்க சொல்லுவோம் பொது ஆரைன்னு சொல்லுவோம். அப்ப நாங்க இதை சொல்லுவோம் கொமன் ரேடியஸ். சரியா? 2 பேருக்கும் கொமனான ரேடியஸ். அப்ப இவற்ற ரேடியஸ் எவ்வளோன்னு காண்றதா எங்களுக்கு வேலை. சரியா? அப்ப இந்த ரேடியஸை காண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொன்னால் இது வந்து நாங்க சொல்றோம் R1 சொல்லி, இந்த நிலத்தை நாங்க சொல்றோம் R2 சொல்லி. சரியா? நாங்க சொல்லலாம் இந்த குட்டி 2 பேருக்கும் பொதுவான வளைவுண்ட ஆரைய நான் சொல்றேன் ஒரு கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி. சரியா? ரைட். நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த அமுக்கங்களை கண்டு கொண்டு போவோம். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற அமுக்கத்தை சமப்படுத்தினோம்னு சொன்னா சரி. இப்ப இதுல அந்த மஞ்சள் கலர் நாங்க இருக்கிற ஒரு கற்பனையான ஒரு வடிவம் தானே. இப்ப உங்களுக்கு 2 குமிழ் தான் இதுல இருக்கிறேன். சரியா? அப்ப இது ஆரைக்காக மட்டும்தான் அதை நான் உங்களுக்கு கீறி காட்டி இருக்கு. சரி. அப்ப நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற அமுக்கத்தை சமப்படுத்தினோம்னு சொன்னா சரி. நான் இப்ப என்ன செய்ய போறேன்? இந்த குட்டி குமிழுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை சரியோ சமப்படுத்த போறோம். எப்படி சமப்படுத்த போறோம்னா 2 பக்கத்தால கண்டு கொண்டு வரப்போணும். ஒன்று வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா கொமன் ரேடியஸுக்குள்ளால காணுவோம். மற்றது வந்து கொமன் ரேடியஸ் இல்லாம காணும். கொமன் ரேடியஸை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் கொமன் ரேடியஸ் ஆர்ன்னு சொன்னேன் கேபிட்டல். வெளியில பையன்ற அமுக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் கொமன் ரேடியஸுக்குள்ளால உள்ளுக்க போயிருக்க கொமன் ரேடியஸுக்கு உள்ள அமுக்கம் கூடவே இருக்கும். அப்ப என்ன இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை நாங்கள் கொமன் ரேடியஸுக்குள்ளால கண்டோம்னு சொன்னால் பை பிளஸ் சொல்லுங்க 40 கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இது நாங்க கண்டிருக்கோம். அடுத்த வழியா என்ன செய்ய போறோம்? இஞ்சாலி பக்கத்தால கண்டு கொண்டு வர போறோம். இஞ்சாலி பக்கத்துக்குள்ளால பொடியோ போய் இந்த குட்டி இதுக்குள்ள இருக்கிற எவ்வளவு அமுக்கம் என்னன்னு பார்ப்போம். இதுல என்ன அமுக்கம் இருக்குது? வளிமண்டல அமுக்கம் பை. இதுக்குள்ள உள்ளுக்கு போயிருக்க வளைவுக்குள்ள போறோம். அப்ப பை பிளஸ் கூட்ட வேணும் 40 R1. சரியோ? இனி என்ன செய்ய போறோம்? இப்படியோ இதுக்குள்ள போறோம். திருப்பியும் வளைவுக்கு உள்ள போறோம். அப்ப என்ன அமுக்கம் கூடும்? இதுல எப்ப இருக்கிற அமுக்கம் என்னண்டு வரப்போகுது உங்களுக்கு? பை பிளஸ் 40 R1 பிளஸ் சொல்லுங்க 40 R2 வரப்போக. சரியா? ரைட். அப்ப இந்த அமுக்கமும் மேல கண்ட அமுக்கமும் நாங்க இப்ப கண்ட அமுக்கமும் சமன். ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் பையும் வெட்டுப்படுவார். உங்களுக்கு 40 கேபிட்டல் R சமன் 40 கேபிட்டல் R1 பிளஸ் 40 கேபிட்டல் R2 வருது. அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லலாம் என்ன செய்யலாம்? நாங்கள் 40 எல்லா இடத்துலையும் பற்றி நம்ம சொன்னாங்க 1/r is equal to 1/r1 plus 1/r2 சொல்லி வருவேன். அப்ப இதான் வந்து என்ன 2 சவர்க்கார குமிழிகள் உள்ளுக்க வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து இப்படி இணைக்க வார பொதுவாரைக்கான சமன்பாடு நீங்கள் என்ன பொதுவாரை இதை வச்சு கண்டு கொள்ளலாம். சரியோ? ரைட். அப்ப இந்த தொடர் வச்சு கண்டு கொள்ளலாம். இந்த பொதுவாரை வந்து எப்பவுமே என்ன 2 பேரையும் விட சின்ன இருப்பார். பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பொதுவார பெரிய பபுளால வர ப்ரெஷரையும் காட்ட வேணும், அதே நேரம் குட்டி பபுளால வர ப்ரெஷரையும் சேர்த்து காட்ட வேணும்னா இன்னும் ஆற குறையும். ஆற நல்லா குறைஞ்சா தானே என்ன நிறைய அமுக்கத்தை வந்து அவர் காட்ட இயலும். ஹை அமுக்க வித்தியாசம் என்ன மேலதிக அமுக்கம் வந்து அங்க கூட வரக்கூடிய மாதிரி என்ன இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இவரால் வர இந்த மேலதிக அமுக்கம் அவர் 2 பேரால வர மேலதிக அமுக்கத்தையும் என்ன செய்யுது
சமப்படுத்துற நிலைமை தான் இங்க நடக்குது. சரியா? இது விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன். சரி, இதே மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், 2 மூலக்கூறுகள் வெளிப்பக்கமா இணையக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். வெளிப்பக்கமா இணையக்குண்டா என்ன? இந்த மேல இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 குமிழிகள் இருந்தது. அவ 2 பேரும் வெளிப்பக்கமா சேர்ந்தினம்னு சொன்னால் பாருங்க, ஒரு குமிழி இப்படி வருவார், மற்ற குமிழி வந்து என்ன செய்வார், அவரோட வெளிப்பக்கமா சேர்ந்தால் இந்த பொது இடத்துல இவரும் தள்ளுவார், இஞ்சாலி பக்கம் அவரும் தள்ளுவார். ஆனா சின்ன ஆளுக்கு தான் என்ன அமுக்கம் கூட. அப்ப ஏர் கூட எஃபெக்டிவா தள்ள போறது சின்ன ஆள் தான் தள்ள போறார். அப்ப இந்த பொது ஆரை வந்து இப்படி இருக்க போகுது. அப்ப பொது ஆரை இந்த ஆரையை பார்த்தோம்னு சொன்னால் ரைட், அப்ப அதை வந்து நீல கலர்ல கிரிக்கன். அதுக்கு வந்து நான் சொல்றேன், இது இந்த ஆறு, இந்த வளைவுண்ட ஆரை நான் சொல்றேன் ஒரு கேபிட்டல் ஆர். இதை காண்றதான் எங்களுக்கு வேலை. சரியோ? அப்ப இந்த சின்ன இது இந்த ஆரையை நான் R2ன்னு சொல்லி சொல்றேன், இவற்றைய நான் R1ன்னு சொல்றேன். என்ன செய்யறோம் நாங்கள், கொண்டு வந்து ஏதாவது இடத்துல இருக்கிற அமுக்கத்தை நீங்கள் ஏதாவது பக்கத்தால வந்து காணுவீங்க. ரைட், ஓகே. அப்ப இதுல இருந்து இந்த பக்கத்தால வந்து நாங்கள் ஒரு அமுக்கத்தை காணுவோம். அதே நேரம் இந்த பக்கத்தால வந்து இந்த புதுவாரை காலையம் வந்து இதுல இருக்கிற அமுக்கத்தை காணுவோம். 2 அமுக்கத்தையும் சமப்படுத்தினோம்னு சொன்னா சரி. அப்ப இதுல இருக்கிற வெளியில இருக்கிற அமுக்கம் பாத்தீங்கன்னா பை. இப்படியோ நாங்கள் உள்ளுக்க வாரம். இந்த நீலக்கூட பிற யோசிக்கிறேன், நீலக்கூட நான் கற்பனையாக்குறேன், அப்படி ஒன்று இல்லை. சரியோ? 2 குமிழ் தான் இருக்குது. அப்ப சின்ன குமிழ்ன்ற மேற்பரப்புக்குள்ளால நாங்கள் உள்ளுக்க வரைக்கும் அமுக்கம் கூடும். வெளியில பை இருக்குன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க பாப்போம். பை பிளஸ் இவற்ற ஆறு ஆற்ற ஆரைக்குள்ள வாரம். இது வந்து R2 ஆரே. நான் அப்ப பை பிளஸ் 40/R2. சரியோ? ரைட். இந்த பக்கத்துல வருவோமா? பை இதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் பை பிளஸ் இந்த ஆறு என்ன R1. அப்ப 40/R1. ரைட். அப்படியோ இதுக்குள்ளால போறோம், ஏருக்குள்ளால போனாங்கள் பொது ஆரைக்குள்ளால போறோம். அப்ப அமுக்கம் என்ன வளைவுக்கு உள்ளே வழியிலையா வளைவுக்கு உள்ள. அப்ப அமுக்கம் கூடும். அப்ப பை பிளஸ் 40/R1 பிளஸ் 40 பொது அரை எவ்வளவு R. அப்ப இந்த பக்கத்தால கண்டு கொண்டு வந்த அமுக்கம் இப்படி வந்தது, அந்த பக்கத்தால கண்டு வந்த அமுக்கம் இப்படி வந்தது. 2 பேரும் என்ன ஒன்று கொண்டு சமனா இருப்பார். சமப்படுத்தினீங்கடா 40/R2 பையும் பையும் வெட்டுப்பட்டுருவ. 40/R2 ஈக்குவல்ஸ் டு 40/R1 பிளஸ் 40/R சொல்லி வருவேன். 40 வெட்டுப்பட்டால் 1/R2 ஈக்குவல்ஸ் டு 1/R1 பிளஸ் 1/R2 வரும். இந்த 1/R1 கொண்டு அங்கால கழிச்சிங்க என்றால் 1/R is equal to 1/R2 minus 1/R1. சரி, அப்ப அங்க எங்களுக்கு வந்தது 1/R1 பிளஸ் 1/R2 வந்து இங்க கழிச்சு வருது. ஏர்ல இருந்து ஏர் கழிச்சு வருதுன்னா R2ல இருந்து R1 கழிச்ச மாதிரி வருது. R2 ஏர்னு கேட்டீங்கன்னா சின்ன ஆறு பாருங்க, R2 தான் என்ன சின்ன ஆறு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன ஆறு 1/R2ல இருந்து 1/R1 கழிச்சா எங்களுக்கு பொது ஆறுன்ற தொடர்பு வரப்போற. அப்ப இது வந்து உள்நோக்கி இணையக்க. ரைட், ஓகே. அப்ப இதுதான் என்ன 2 தொடர்புகளா இருக்க போது என்ன சவர்க்கார குமிழ்கள் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் இணையக்க என்ன நடக்கும் பார்த்திருக்கிறோம். சரியா? அடுத்தது இந்த பாத்திரங்கள்ல நீரை நிரப்பேக்க அதுல ஒரு சின்ன துளை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த துளைக்குள்ளால நீர் ஒழுகுறதுக்கு, ஏன்னா ஒரு பாத்திரத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, அதுல ஒரு குட்டி துளை ஒன்று இருக்குது. குட்டி துளையா கொஞ்சம் பெருசா தெரியுது. அப்ப இந்த குட்டி துளை இருக்க வச்சுக்கொண்டு நாங்க தண்ணியை ஊற்றினோம்னு சொன்னா எடுத்த வீச்சுக்கு தண்ணி இதுக்கெல்லாம் ஒழுக தொடங்கலாம். கொஞ்சம் தண்ணி நிரம்பினா பிறகுதான் ஒழுக தொடங்குவோம். அப்ப எவ்வளவு நிரம்பினா பிறகு தண்ணி ஒழுக தொடங்கும்னு எங்களுக்கு கேட்கலாம். சரியா? அதுவும் வந்து மேற்பரப்பு விசையில தங்கி வர ஒரு விஷயம் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட். அப்ப இதை சிம்பிளா விளங்கப்படுத்துறது உங்களுக்கு, இந்த டப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா டப் வாட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டப் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த டப்புல தண்ணி ஒழுகுறதுக்கு முதல் பாருங்க, இந்த தண்ணி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து பிறகுதான் என்ன செய்யும் ஒழுக தொடங்கும். அப்ப அதுக்கு என்ன காரணம்னா இந்த மேற்பரப்பு இழிவிசை வந்து இந்த கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சு வச்சிருக்குது தாங்கி கொண்டு இருக்குது. இப்ப அவர் எவ்வளவு தாங்கலுமோ அவ்வளவு தாங்கிட்டு, ஏன்னா எவ்வளவு தாங்கலும் இந்த மேற்பரப்பு இழிவிசை இப்படி தாக்கி ஏன்னா
அரைவட்டமா வரைக்கும் இந்த தண்ணி வந்து என்ன செய்ய தண்ணி குமிழி வந்து அரைவட்டமா வரைக்கும் மேற்பரப்பு வீச நேர என்ன தாக்கும் மேல தாக்கும் இதுதான் அவரால் தாக்கக்கூடிய மேக்சிமம். இதுக்கு மேல என்ன செய்யலாம் தாங்க இயலாது. இந்த அரைவட்டம் அந்த தாண்டி கொஞ்சம் தண்ணி வந்தோன்னா என்ன செய்யும் தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும். அதே தான் இங்கே நடக்கிறது. என்ன அரைவட்டமா என்ன அப்ப இந்த துளைன்ற ஆறென்றால் அந்த தண்ணின்ற அறையும் என்ன இருக்கும் ஆறாத்தான் இருக்கும் அரைவட்டம் என்று சொல்றதால். சரியா ரைட் ஓகே. இப்போ இந்த அரைவட்டமான ஷேப் வரைக்க 6 மாதம் நேரம் இப்படி வரைக்கும் என்ன செய்யறது தண்ணி ஒழுகுறது. அப்போ இது எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இதே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா மேலதிக அமுக்கத்தால செய்யலாம். என்ன செய்வீங்கள் பாருங்கோ இதுல இருக்கிற அமுக்கம் பை 6க்கு உள்ள போறோம். அப்ப என்ன சொல்லுவோம் பை பிளஸ் இதுல இருக்கிற அமுக்கம் என்ன சொல்லுவோம் நீர்த்துளின்றதால 2T/6ன்னு சொல்லுவோம். சரியோ வெளியில இருக்கிற அமுக்கத்தை இன்னொரு மாதிரி காணலாம். என்ன சொல்லி வெளியில பை என்றால் இந்த எச் உயரத்துக்குள்ள அளவுக்கு உள்ளுக்க வரைக்க பை பிளஸ் என்ன வரும் H/G என்ற அமுக்கம் இதுல வருவ. அப்ப இந்த அமுக்கமும் சமன்னு சொல்லி சமப்படுத்தினோம்னு சொன்னால் பை பிளஸ் H/G ஈக்குவல்ஸ் டு 2T/R பிளஸ் பை என்று வர பை வெட்டுப்பட்டுருவ. மிச்ச கண்டிங்கன்னு சொன்னால் 2T/R/G. சரியோ அப்ப இதுதான் வந்து என்ன எவ்வளவு நீரை நிரப்ப வேணும்ன்றதுக்கான ஆன்சர். ஓகேவா அல்லது 2T/R கேபிட்டல் ஆர்னு சொல்லலாம். ரெண்டு ஆரையும் சமன் என்று சொல்றதால ஓகேவா. இது வந்து என்ன மயிர்த்துளை எழுகைக்கு எங்களுக்கு என்ன சமன்பாடு வந்துச்சோ அதே சமன்பாடு தான் எங்களுக்கு என்ன செய்யுது இங்கேயும் வந்திருக்குது. சரியா ரைட் ஓகே. இது விளங்கும் நினைக்கிறேன். இன்னொரு மாதிரி இதை கேட்பாங்க நீருக்குள்ள ஒரு பாத்திரம் துளை இருக்கிற பாத்திரத்தை அமிழ்த்திக்க எவ்வளவு தூரம் அமிழ்த்தினா பிறகு தண்ணி பாத்திரத்துக்குள்ள வர தொடங்க வேண்டாம். அப்ப இதுக்கும் காரணம் மயிர்த்துளை இழுவிசைதான். மயிர்த்துளை இழுவிசைன்னு சொல்றேன். சாரி மேற்பரப்பு இழுவிசைதான். ஏன் இந்த மேற்பரப்பு இழுவிசை என்ன செய்ய போகுது இந்த தண்ணியை உள்ளுக்க வர விடாம பிடிச்சு வச்சிருங்க. எவ்வளவு மேக்சிமம் பிடிக்கலாம் பாதி தூரத்துக்கு தான் அவரால் பிடிச்சு வச்சிருந்தால் ரைட். அப்ப இது தாண்டத்தான் என்ன செய்ய போகுது தண்ணி உள்ளுக்குள்ள வேற போகுது. அப்ப இதுவும் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு கொள்ளலாம். பாருங்க இதுல பை என்ற அமுக்கம் சொன்னால் H உயரத்துக்குள்ள கீழே வரைக்கும் உங்களுக்கு இஞ்சி இருக்கிற அமுக்கம் பை பிளஸ் H/G அதே அமுக்கம் தானே உங்களுக்கு இதுலயும் இருக்கும் ரைட். சரி இதுல பையன் எடுத்தீங்க என்றால் பை இந்த வளைவுக்குள்ள வரைக்க என்ன சொல்லுவோம் பை பிளஸ் வளைவுக்குள்ளேன்றதால நீர்த்துளிக்கு 2T/R. இவரையும் சமப்படுத்தீங்க என்றால் அதே சமன்பாடு தான் உங்களுக்கு வருவேன். சரியோ ஒரே சமன்பாடு தான் செய்யப்படுற உங்களுக்கு வரப்போற. அப்ப இதே வந்து என்ன செய்து தெரிஞ்சு பண்ணுவாங்க. இப்ப இதுலயும் MCQ கேள்விகள் நன்மையில கூட வந்திருக்குது. சரியா இப்ப இதுவும் வந்து என்ன மேற்பரப்பு விசையில இருக்கிற இன்னொரு விஷயம்தான். இப்ப இதை வந்து நாங்கள் இன்னொரு மாதிரியும் கதைக்கலாம். என்னன்னு சொன்னால் இப்ப இது நாங்கள் மேலதிக அமுக்கத்தை வச்சு சொன்ன மாதிரி நான் இதுக்கு உங்களுக்கு நாங்கள் அடிப்படையில் பார்த்த முதலாவது விஷயத்தை வச்சு என்னென்னு பார்க்கலாம்னு சொன்னால் பாருங்க தண்ணி வந்து இப்படி இருக்கிற அரைவட்டம் இப்படி இருக்கிற ரைட் ஓகே H உயரம் சரியோ. அப்ப இதுல மேற்பரப்பு அரைவட்டத்துல எப்படி தாக்குவாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னால் இப்படி தாக்குவார். சரியோ அப்ப இந்த துளை வழியா இந்த நிலத்துல எவ்வளவு விசை தாக்கும் கேட்டால் இந்த வட்டத்தின் ஆற அப்போ 2πr தர D என்ற விசை தாக்குவார். அப்ப இந்த விசை எதை தாங்குறாருன்னு கேட்டால் இவருக்கு மேலே இருக்கிற இவ்வளவு தண்ணியும் அப்ப இவ்வளவு தண்ணியும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன இவ்வளவு வெயிட் அப்ப என்ன H உயரமும் πr² ஏரியாவுன்னு சொன்னால் πr² தர H தான் അതിന്റെ கனவளவு πr² H கனவளவு V/ρg என்றது என்னதுக்கு சமன் mgக்கு சமன் அதாவது வெயிட்டுக்கு சமன் உங்களுக்கு தெரியும். πr² H/ρg என்ற பேரத்தை என்ன V/ρgக்கு பிரதிட்டீங்கன்னு சொன்னால் πr² H/ρg என்ற பேரத்தை இவர் தாங்குறாருன்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் யோசிச்சு கொள்ளலாம். இது நாங்கள் அங்க மயத்துல எழுகையில முதலாவது டெஃபினிஷன்ல பார்க்க இது ரெண்டையும் சாப்பிடுத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன வரும் இதே சமன்பாடு தான் என்ன இந்த ரெண்டையும் சாப்பிடுத்தினாலும் உங்களுக்கு என்ன இதே சமன்பாடு தான் வந்து கொள்வார். அப்ப இங்க அரைவட்டம் என்றதால என்ன தொடுகோணம் நாங்க சொல்லுவோம் டீட்டா பூஜ்ஜியம் என்று சொல்லி தொடுகோணம் பூஜ்ஜியமா இருக்கிறதால ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் என்ன இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் சமனா இருக்கும். அப்ப நீங்க ஸ்மால் ஆரும் போட்டு எழுதலாம் கேபிட்டல் ஆரும் போட்டு எழுதலாம். கொஸ் டீட்டா வந்து உங்களுக்கு தெரியும் ஒன்றா இருப்பார். சரியா ரைட் ஓகே. அப்ப மேற்பரப்பு விசைகள இருக்கிற விஷயங்களுக்கு மேலோட்டமா நாங்க என்ன செஞ்சிருக்கோம் ஒரு சின்ன ரிவிஷன் வந்து பார்த்துருக்கிறோம். சரியா ரைட் ஓகே. அப்ப
இது வந்து உங்களுக்கு பரீட்சைக்கு உதவியாக இருக்குன்றதுக்காக நான் இப்படி ஒரு ரிவிஷன் ஒன்றை செய்திருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட மற்ற சக ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தது என்ன படிப்பிக்க வேணும், வேறு ஏதாவது சொல்லித்தரணுமா, அல்லது ஸ்லோவாக படிப்பிக்கணுமா, அல்லது ஃபாஸ்ட்டாக படிப்பிக்கணுமான்றது உங்களுக்கு விருப்பத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். அதே நேரம் இந்த பாடத்துக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸை வந்து மட்டும் நாங்கள் ரிவைஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஷார்ட்டான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.